ஜூன் மாதம் 22ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிறனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருடைய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். திருப்பாடல் 98 1 முதல் 4 முடிய உள்ள இறைவசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவை, பரிசுத்த ஆவியானவரே, மூவரு தெய்வமே, உலகெங்கும் வாழ்வோரோடு இணைந்து கொண்டு நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஐயா, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர், நீர் ஒருவரை எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர். பாவம் செய்த பொழுதும் எங்களை விட்டு கொடுக்காதவர், உமது அன்புக்கு எதிராக நாங்கள் எழுந்த போதும் ஒரு நாளும் எங்களை தள்ளாதவர், எங்களை வெறுக்காதவர், உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கிறவர், உடைய இரத்த கோட்டைக்குள் எங்களை முத்திரையிட்டு உலகத்திற்குரிய தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவர். இருதயத்தின் ஆழத்திருந்த அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவர், மூவர் தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது பணிந்து கொள்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் என்றும், நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் என்றும், நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரியவர் என்றும் சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம். ஐயா, ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா, உலகத்திற்கு நீதி வழங்குகிற தெய்வம் நீர் ஒருவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நேர்மையோடு ஆட்சி செய்கிற தெய்வம் நீர் ஒருவரே. ஆண்டவரே, நீதியற்ற இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் போராட்டங்களும் பயங்களும் தீமைகளும் கலவரங்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகில் எங்களை நீதியாய் ஆட்சி செய்கிற தெய்வம், எங்களுக்கு நீதி தருகிற தெய்வம், எங்களை நேர்மையோடு நடத்தி செல்லுகிற தெய்வம், நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு புத்துயிர் தருகின்ற எங்கள் நல்ல ஆயர், எங்களை தோள் மீது சுமைக்கின்ற எங்கள் நல்ல தகப்பன், நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து உடைய இரக்கத்தின் கண்களை எங்கள் மீது பதிய வைத்து நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி எங்களுக்கு நீதியின் வழியை, நேர்மையான வழியை அப்பா காட்டுகிற எங்கள் பரலோக தகப்பன் நீர் ஒருவரே. ஐயா, எங்களுக்கு முன்பதாக சென்று கரடுமுரடான பாதைகளை சமதளமாக்குகிற தெய்வம், எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலான வழிகளை நேராக்குகிற தெய்வம், எங்களுக்கு முன்பதாக சென்று இரும்பு கதவுகளை முறியடித்து செப்பு தாழ்பால்களை உடைத்து எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை நீர் தருகிற தெய்வம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு கொடுக்கிறீரே, உடுக்க உடை கொடுக்கிறீரே, இருக்க இருப்பிடம் கொடுக்கிறீரே, அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் உறவுகளை தருகிறீரே, உம்முடைய திருச்சித்தம் போல எங்களை நடத்தி செல்லுகிறீரே. பாவத்தில் நாங்கள் விழுந்து விடாமல் எண்ணத்திலும் சிந்தனையிலும் சொற்களிலும் செயல்களிலும் நடத்தையிலும் பார்வையிலும் அப்பா நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழும்படி, உமக்கு உகந்தவற்றை நாங்கள் நாடி தேடும்படி, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றும்படி நீர் எங்களுக்குள் கொடுக்கிற வல்லமைக்காக, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஐயா, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை குறுகியது. அப்பா, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் மனிதருடைய வாழ்க்கை மிஞ்சி போனால் 90. அப்பா, இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அன்றாடம் சொல்லி கொடுக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய சொந்த ஜனமாகிய நாங்கள் அப்பா எப்படி உம்மை மட்டுமே நம்பி வாழ வேண்டும். கவலையை தவிர்த்து, இந்த உலகத்திற்குரிய போராட்டத்தை குறித்த கவலையை தவிர்த்து, வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்ட நஷ்டங்களுடைய அப்பா தீமையான பாதைகளுடைய நோக்கங்களை நாங்கள் தவிர்த்து, எப்படி நாங்கள் உம்மீது கண்களை பதிய வைத்து கவலைகளை மறந்து உமையை நம்பி நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, எங்களை கண்ணின் கருவிழி போல நீர் காத்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்ற செய்தியை என் நற்செய்தி வாசகத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். எல்லாருக்கும் தக்க வேலையில உணவளிக்கிற கடவுள் நீர் ஒருவரே. அப்பா, படைத்தவர் நீர், பாதுகாக்கவும் செய்கின்றவர், அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவராயிருந்து உம்முடைய பிள்ளைகளை நேர்மையான பாதையில் நடத்தி செல்ல வல்லவராகவும் கூட இருக்கிறீர். உடைய வார்த்தையில திருப்பாடல் 145:15 நாங்கள் வாசிக்கிறது போல,
எல்லா உயிர்களின் கண்களும் உம்மையே நோக்கி இருக்கின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. இவ்வார்த்தைகள் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நிஜமாவதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா உயிர்களும் உம்மையே நோக்கி இருக்கிறதப்பா. நாங்களும் கூட உம்மையே நோக்கி இருக்கிறோம். உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்ட நாங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் வாழ்க்கையின் எல்லா போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகளிலும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. நீரே எங்களுக்கு ஏற்ற வேலையில் உணவு கொடுக்கிறீர். நீரே எங்களுக்கு ஏற்ற வேலையில் பதில் கொடுக்கிறீர். நீரே எங்களுக்கு ஏற்ற வேலையில் துணையாய் வருகின்றீர். நீரே ஏற்ற வேலையில் உம்முடைய வார்த்தை தந்து எங்களை தேற்றுகிறீர். நீரே ஏற்ற வேலையில் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர். நீரே ஏற்ற வேலையில் சோர்ந்து போயிருக்கிற நொறுங்குண்டிருக்கிற எங்களுடைய இருதயங்களை ஆற்றி தேற்று உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். ஆண்டவரே அந்த நற்செய்தியில உம்முடைய சீடர்களை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம், வானத்து பறவைகளுக்கு உணவளித்து வயல்வெளி மலர்களை பராமரிக்கும் நீர் அவற்றை விட மேலானவர்களாக இருக்கும் எங்களை நிச்சயம் பராமரிப்பீர் என்ற உண்மை உணர்த்துவதற்காக. ஆண்டவரே எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்மீது வைக்கும் பொழுது எங்களை குறித்து நீர் கவலை கொண்டுள்ளீர். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லி பேதுரு புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை குறித்து கவலையாயிருக்கிறபடினால எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய ஏமாற்றங்கள், எங்களுடைய நிந்தை அவமானங்கள், எங்களுடைய வெட்கங்கள், எங்களுடைய தலைகுனிவுகள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஏமாற்றங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய பாதத்தில் வைக்க இன்றைய நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். ஆண்டவரே அப்பா நாங்கள் கவலைப்படுவதால் அப்பா எங்களுடைய உயரத்தோடு ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. மனிதர்களாகிய நாங்கள் பலவீனமுடையவர்கள் அப்பா. உம்மை சார்ந்து நாங்கள் வாழும் பொழுது அற்பமான எங்களை நீர் அற்புதமாய் வழிநடத்த வல்லவராயிருக்கின்றீர். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்கள் தேவைகளை நிறைவேற்றி தர நீர் வல்லவராயிருக்கின்றீர். ஏற்ற வேலையில் உடன் வந்து ஏற்ற வேலையில் எங்களுக்கு துணை செய்து ஏற்ற வேலையில் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீரப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மையும் உம்முடைய ஆட்சியும் நாங்கள் நாடி தேடும் பொழுது, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை மட்டுமே எங்களுடைய கண்முன் நாங்கள் நிறுத்தும் பொழுது, உம்மையே பற்றி கொண்டு எங்கள் பற்றுறுதியில் நாங்கள் உறுதியாக நிலைத்து நிற்கும் பொழுது, உலகமோ உலகத்திற்குரிய காரியங்களோ பாவமோ பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளோ தீமையோ தீமையின் அந்தகாரங்களோ சாத்தான் விரிக்கிற வலையோ கண்ணி எதுவுமே எங்களை அணுக முடியாது என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். உடைய வார்த்தையில் எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை திடப்படுத்துகிறீர். நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீர். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும், குறிப்பாக கவலையோடு இருக்கிறவர்கள், குடும்ப கவலைகளை குறித்து, குடும்ப பிரச்சனைகளை குறித்து, குடும்ப பொருளாதார தேவைகளை குறித்து, வியாதிகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, அனுபவித்துக் கொண்டிருக்கிற இழப்புகளை குறித்து, அவமானங்களை குறித்து, பொருளாதார நெருக்கடிகளை குறித்து கவலையோடு கண்ணீரோடு வெட்கங்களோடு தலைகுனிகளோடு இருக்கிற ஒரு மகனையும் மகளையும் அப்பா தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய இரக்கமுக இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தாய் கன்னிமரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா புனிதர்களுடைய பாதுகாப்புக்கு பரிந்துரைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்கும் மகளுக்கும் உம்முடைய பரலோகம் பதில் கொடுப்பதாக. வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உம்முடைய பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள நாமத்தினால எல்லா கட்டுகளும் முறியடிக்கப்படுவதாக. எல்லா அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகளும் திறக்கப்படுவதாக. சுகத்தையும் பலனையும் உடைய பிள்ளைகள் உடைய நாமத்தினால பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா பரலோகம் உடைய பிள்ளைகளுக்காக இறங்குவதாக. பரலோகத்தின் பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக. கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள், பொருளாதார நெருக்கடியோடு இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இந்த துன்பம் எப்பொழுது முடிவுக்கு வரும், இந்த பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும், எப்பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும், எப்போது என் குடும்பத்தில் அமைதி பிறக்கும், சமாதானம் பிறக்கும் என்று சொல்லி அப்பா உமக்காக உம்முடைய நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக விடாதையும் ஐயா. உம்மை நோக்கி பார்த்து ஒரு மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன, அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை, உம்மை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக, பதில் கொடுப்பீராக. சுகத்தையும் பலனையும் உடைய பிள்ளைகள் இந்த ஜப வேளையில பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு இந்த ஜபத்துல அப்பா கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மகனையும் மகளையும் குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக.
மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் உடனிருப்பீராக. எப்படியாவது இந்த வாழ்க்கை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தவறான எண்ணங்களோடும் மரண பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள், மரணத்திற்கான சூழ்ச்சிகளை, மரணத்திற்கான சதிகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அப்பா, எப்படியாவது இந்த வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகளை ஒரு விசை சந்திப்பீராக, இடைபடுவீராக. உடைய வல்லமை வெளிப்படுவதாக, அவருடைய வாழ்க்கையில் உடைய பிரசனம் வெளிப்படுவதாக. எனக்காக யாவையும் செய்கிற ஒரு கடவுள் உண்டு என்பதை உடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படி வல்லமையாய் உம்முடைய அற்புதமுள்ள கரம் செயல்படுவதாக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், அச்செபத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை வாய்ப்பிற்காக, திருமண வாழ்க்கைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, குடும்ப சமாதானத்திற்காக அப்பா, இன்டர்வியூவில் நல்ல முறையில் வெற்றி பெற்று ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த இரவு வேளையில் உறங்க சென்றால் உறக்கம் வராமல் ஒவ்வொரு நாளும் அப்பா போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்புவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிக மகிமை ஆராதனைகளை, ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.